அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவில டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம வாண்டா எதுக்காக ஸ்மைல் பண்ணான்னு தெரியுமா? அதாவது அவெஞ்சர்ஸ் மூவியோட 2வது பார்ட்டான அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவில ஸ்டார்ட்ல நம்ம ஓஜி அவெஞ்சர்ஸ் எல்லாரும் ஹைட்ராவோட பேஸையும் சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் வாண்டாவையும் குயிக் சில்வரையும் காட்டியிருப்பாங்க. அங்க நம்ம வாண்டா நம்ம டோனி ஸ்டார்க்கோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு ரியாலிட்டியை காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வாண்டா ஸ்மைல் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவில தான் வாண்டா ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க. வாண்டாவால என்ன பண்ண முடியும்ன்றது வாண்டாக்கு தெரியாம இருக்கும். அதனால வாண்டா டோனி ஸ்டார்க்கோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பாப்பா. அந்த இடத்துல டோனி ஸ்டார்க் மைண்டுக்குள்ள ஓஜி அவெஞ்சர்ஸ் எல்லாரும் செத்து கிடக்குற மாதிரி ஒரு ரியாலிட்டி கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் வாண்டாக்கு தன்னால மத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றத ஃபீல் பண்ணி ஸ்மைல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு தியரியும் இருக்கு. நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாரும் ஹைட்ராவோட பேஸ அட்டாக் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்க இன்னும் வின் பண்ணல, இப்பதான் ஆட்டமே ஸ்டார்ட் ஆயிருக்குன்றத வின் பண்றதுக்காக தான் வாண்டா ஸ்மைல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது என்னோட தியரி தான். அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.